நடத்திடுமே. வாரும் தேவ ஆவியே, விரைந்தாடும் எங்களையே. வாரும் தேவ ஆவியே, விரைந்தாடும் எங்களையே. அனுதினமும் நிறைத்திடுமே, ஜெய ஊழியம் செய்திடவே. அனுதினமும் நிறைத்திடுமே, ஜெய ஊழியம் செய்திடவே. அப்படியா? என் சபையை நான் கட்டுகிறேன் என்று சொன்னவரே, 17,000 கிராமங்களில் சபைகளை எழுப்பிடுமே. சத்தியம் நிலைத்திடவே, சமுதாயம் தழைத்திடவே. சத்தியம் நிலைத்திடவே, சமுதாயம் தழைத்திடவே. வாரும் தேவ ஆவியே, விரைந்தாடும் எங்களையே. வாரும் தேவ ஆவியே, விரைந்தாடும் எங்களையே. அனுதினமும் நிறைத்திடுமே, ஜெய ஊழியம் செய்திடவே. அனுதினமும் நிறைத்திடுமே, ஜெய ஊழியம் செய்திடவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளை நமக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாள். ஏனென்றால் அந்த நாள் 953வது நாள். இந்த நாளில 953 ஒரு 7 நாள் தான் இருக்கு 1000 நாள் ஆக. அவ்வளவு சிறப்பா ஆண்டவருடைய கிருபை இந்த ஜெப கூடுகையை நம்ம தொடர்ந்து நடத்த அருமையான சகோதரன் டேனியல், அருமையான சகோதரி வனஜா அவர்கள் மூலமாக நாமும் அந்த கிருபையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில அருமையான செய்தி கொடுப்பதற்காக சகோதரி ஹேமா அருள்ராஜ் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. அவர்களை இந்த நாளில கர்த்தரின் சார்பில், இந்த ஜெப கூடுகையின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக பாடல் பாடுவதற்காக சகோதரி ஞான உஷா. ஞான உஷா அழைப்பின் குரல் கேட்டேன் என்ற பாடலை பாடுவதற்காக ஸ்லைடு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஸ்லைடு ஞான உஷா அவர்கள் அழைப்பின் குரல் கேட்டேன் என்ற பாடலை பாட ஆயத்தமா இருக்காங்க. அவங்க வந்து நம்மளோடு ஆசீர்வாதமாக அந்த பாடலை பாடி தருவதற்காக அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்க போறோம். விசேஷமா இந்த ஜெப குறிப்பை சகோதரன் தேவதாஸ் அவர்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, சாட்சிகள், இப்படி நிறைய குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த குறிப்புகள் மத்தியில அதை வைத்துதான் நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு 8 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைப்பு அது அடிப்படை சபைகள், ஊழியங்கள், சாட்சிகள்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு நாம் எல்லாம் ஆயத்தமா இருப்போம். அதே நேரத்துல இந்த நேரத்துல நமக்கு பாடம் வாசிப்பதற்காக சகோதரன் ஜெபோதரை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன், அன்போடு வரவேற்கிறேன். அன்பு சகோதரனை கடவுள் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மறுபடியுமாக சபை ஊழியங்கள் எல்லா காரியத்திற்காக இங்க இந்த கூடுகையில சேர்ந்து தேவனை துதிக்க, போற்ற, ஆராதிக்க நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை நம்ம பகிர்ந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே
ஆரம்ப ஜெபத்தை சகோதரன் எஸ்டி டேனியல் அவர்கள் நமக்கு அளிப்பார்கள். அன்பின் ஆண்டவரே, அருமையான மாலை வேளைக்காக நன்றி சொல்லுங்கத்தாவே. தேவனே, நாங்கள் உம்முடைய சமுதிரை கூடியிருக்கிறோம்ப்பா. நீர் என்பதில் வாரும் சுவாமி. நீர் வந்து இந்த ஊழியத்தை நடத்தி கொடுத்து ஜெபிக்கிறோம். உண்மைதான் நம்பியிருக்கிறோம் சுவாமி. நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனால் நீர் கொடுக்கிற அழைப்பு வித்தியாசமான அழைப்புப்பா. அந்த அழைப்பை கொடுத்து எல்லோரையும் அழைத்து கொண்டு வரோம் ஆண்டவரே. இன்னும் வர தாமதமான மக்கள் உண்டாப்பா. மகள் ஞான உஷா அவர்களும் வந்து சேரவில்லை. அண்ணா சகோதரன் எபத்துறையர்களும் வந்து சேரவில்லைப்பா. அவள் சீக்கிரமாக வந்து சேரும்படியாக நாங்கள் மேற்கு கெஞ்சுகிறோம் கத்தாவே. நீர் அவளை சீக்கிரமாக அழைத்து கொண்டு ஆரம்பிச்சாங்க. மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திலே பங்கு பெறும்படியாய், ஜெபத்திலே பங்கு பெறும்படியாய் அநேகர் வந்து சேர கற்றுக்கிறார். எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான மக்கள் வந்து சேர கற்றுக்கிறார். விசேஷமாக நாளிலே செய்தி கொடுக்கும் சகோதரி ஹேமா அவர்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம் என்கிறேன். மகள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தையை கர்த்தர் இங்கு ஒழுங்குபடுத்திக் கொடுத்துருந்தோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். நாங்கள் பேசுவதை கேட்கிறப்பா. விசுவாசிகள் பேசுவதை கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய சீஷர்கள் அவ்விதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரோடு சென்று அவள் பேசுவதை கேட்கிறார்கள். அந்த காரியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். ஆவியானவர் தாமே மகள் மீது இறங்கி வந்து இவ்விதமாக நாங்கள் அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக அந்த சக்தியை உணர்ந்து கொள்ள சொல்லி கர்த்தர் திட்டமிட்டு வைத்திரோம், நியமித்து வைத்திரோம். அவ்விதமாக நாங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரை கனப்படுத்த ஆரம்பம் முதல் கடைசி வரையும் எந்த தடையும் இல்லாமல் ஊழியம் நடைபெறுகிறது. தாரும் ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் கேட்கவும் எல்லோருமாகவே இணைந்து ஜெபிக்கவும் கற்றுக் தெரிவித்தார். தேவாபியான சாமியை பொறுப்பெடுத்துக் கொண்டும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா துதி கனமையை மாற்றம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நமக்கு இருக்கிறாரே. அம்மே. அடுத்ததாக அழைப்பின் குரல் கேட்டேன் என்ற அருமையான பாடலை பாட நம் அண்ணன் சகோதரி ஞான உஷா பிரேம்குமார் அவர்களை அழைக்கிறேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகினில் தயங்கி நடை பயின்றேன், அருகினில் தயங்கி நடை பயின்றேன். பின்னே வாயென முன் சென்றார், பின்னே வாயென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அறிவில் குறைந்தவன் நான் என்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. அறிவில் குறைந்தவள் நான் என்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே, அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே பின்னே வாயென முன் சென்றார், பின்னே வாயென முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். கூரைகள் நிறைந்தவள் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. கூரைகள் நிறைந்தவள் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. காருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான், காருவில் இருந்து உன்னை தெரிந்தவர் நான். பின்னே வாயென முன் சென்றார்,
பின்னே வா என முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். வலிமை குறைந்தவள் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றேன். வலிமை குறைந்தவள் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றேன். வலியவர் கொடுக்கினை வாதைத்திடவே, வாலியவர் கொடுக்கினை வாதைத்திடவே, பின்னே வா என முன் சென்றார். பின்னே வா என முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்ததாக வேத பாடம் வாசிக்க சகோதரன் ஜெபத்துரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சகோதரி ரதிமுத்து சிஸ்டர், ரதிமுத்து சிஸ்டர், சகோதரி ரதிமுத்து சிஸ்டர் இருக்காங்களா? இருக்காங்க, வந்திருக்காங்க. ஓ, ரதிமுத்து சிஸ்டர் மீட்டிங்ல இருக்க மாதிரி வந்திருக்கீங்க சார். சோஸ்திரம் சோஸ்திரம்யா. நீங்க பைபிள் வாசிக்க முடியுமா? எடுக்க முடியல, வாசிக்கிறீங்க. சார் வரல, நீங்க ஸ்பீச் தெரியுதா? வாசிக்கிறீங்க. லூக்கா 24ஆம் அதிகாரமா? ஆமா, லூக்கா 24 படிங்க, 13ல இருந்து 20 வரைக்கும். வாசிக்கிறேன். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 20ஆம் வசனம் வரை. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். ஆமீன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது செய்தி கொடுப்பதற்காக சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவங்க உயிர்த்தெழுந்த இயேசு என்ற பொதுவான தலைப்பின் கீழே எதை குறித்த தர்க்கம் என்ற குறிப்பான தலைப்பை வைத்து அவர்கள் நம்ம இடத்துல அருமையான செய்தியை கொடுக்க வந்திருக்காங்க. அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம் தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமானதை குறித்து நாம் இந்த நாள்ல தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த சாயங்கால நேரத்துல உங்க சமூகத்துல கூடி வந்து ஆண்டவரே உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பதை குறித்ததான காரியத்தை குறித்து நீர் எங்களோடு கூட பேச இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தருணத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்பட்டதாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையினால் எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதாய் காணப்பட எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் கூட நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு வாரத்தின் முதலாவது நாள், அந்த நாளின் சாயங்கால வேளையில அவருடைய 2 சீடர்கள் எம்மாவு என்ற கிராமத்துக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து நடந்து செல்கிறார். அந்த வேளையில அந்த 2 சீடர்களும் அவரை அறியவில்லை.
அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த எம்மாவூர் 7 அல்லது 8 மைல் தூரத்துல, எருசலேமில இருந்து 7-8 மைல் தூரத்துல இருக்கு. 11 கிலோமீட்டர் என்று சொல்லி கன்வர்ஷன்ல காணப்படுகிறது. இந்த தூரத்துல அவங்க நடந்து போகும்போது அவர்களோடு கூட இயேசு கடந்து வருகிறார். அந்த வேளையில உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த அநேக காரியங்களை அவர்களுக்கு பேசின காரியங்கள் என்ன என்பதை குறித்து அவர் வினவி கொண்டு வரும்போது அந்த கிளையப்பா என்கிறவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவ்வளவு நாளும் எருசலேமில் நடந்த காரியங்களை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருந்தீரோ என்று சொல்லி கேட்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அவர் அந்நியராக இருந்ததாக மாத்திரம் அல்லாதபடிக்கு அவரை கொஞ்சம் கூட அறியாதவராக, அவரோடு கூட உண்டது உறங்கினது எல்லா காரியத்தையும் செய்த அந்த சீஷர்கள் அவரை அறியாதவராய் காணப்படுகிறார்கள். அவர் சொல்றாரு, இவர் எங்களை மீட்பார், எங்களை ரட்சிப்பார். ஆனா இவரை என்ன செஞ்சுட்டாங்க? சிலுவையில அறைந்துட்டாங்க. ஆகவே இந்த நாள்ல எங்களுடைய நம்பிக்கை எதுவுமே அல்லாதபடிக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில நாங்க காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சீஷர்கள் பேசிக்கொள்வதை இயேசு கவனித்து கேட்டுக்கொள்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு இருக்கும் போதே தான் மரிக்க போவதையும் உயிரோடு எழும்ப போவதையும் அவர் திரும்பவும் மீண்டும் அவர் வரப்போகிறது நியாயாதிபதியாய் வரப்போவதையும் குறித்து சீஷர்களோடு கூட அநேக வேளைகளில் அவர் பேசி இருக்கிறார். ஆன போதிலும் இந்த சீஷருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தபடியால் அவர்களால் யாரை அறிந்து கொள்ள முடியவில்லை? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இவர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை எல்லாமே அற்று போனது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்ம காணப்படலாம். அப்படிப்பட்ட வேளைகள்ல நம்மோடு கூட இருக்கிற இயேசுவை நாம் எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? அவர் நம்மோடு கூட இருப்பதை அறிந்தவர்களாக, அவரை புரிந்தவர்களாக நாம் புலம்பாமல் அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை எடுத்துரைக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? எப்படி எதிரான காரியங்களின் நிமித்தமாய் சோர்ந்து துக்கத்தோடு கூட, இவர்கள் துக்கத்தோடு கூட நடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி நாமும் துக்கத்தோடு கூட இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த சீஷர்களை பார்த்து இவர்கள் பேசின காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கவனித்து கொண்டு அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள் சொன்னதை விசுவாசிக்க கூடாதபடிக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி அவர்களை என்ன செய்கிறார்? அவர்களிடத்தில் அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார்? தரிசிகள் சொன்ன காரியங்களை தம்மை குறித்து அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்களை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் கிராமத்துக்கு மிகவும் சமீபமா 11 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டாங்க. கிராமத்துக்கு ரொம்ப சமீபமா வந்த உடனே இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறார். அவர் அப்புறம் போகிறது போல காணப்பட்ட போது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரவாயிற்று, சாயங்கால வேலையாயிற்று, எங்களோடு கூட தங்கிரும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ வருந்தி அழைக்கிறாங்க. அப்படி வருந்தி அழைக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட உள்ளே செல்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே சென்று அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அந்த சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த நாள்ல மெய்யாகவே இந்த செய்தியை கேட்கிற நம் ஒவ்வொருவருடைய கண்களையும் திறக்கும்படியாக தேவ ஆவியானவர் நம் மத்தியில் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாகவே கண் திறக்கப்பட்டவர்களாக, ஆமா, அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, மெய்யாகவே அவர் அங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்ற சத்தத்தை கடந்த வாரத்துல நம்ம சொல்லி ஆர்ப்பரித்த நாம் அவரை உயிர்த்தெழுந்த இயேசுவாக, நம்மோடு கூட இன்றும் ஜீவிக்கிற இயேசுவாக ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும். அவர்கள் பேசுகிறாங்க. அப்புறம் அந்த அப்பத்தை பிட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அவர் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம கிட்ட பேசின போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இன்றைக்கும் கூட இந்த காரியங்கள் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்ப்போமானால், இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று பார்ப்போமானால், அன்றைக்கு சீஷர்கள் இயேசு
மரித்து விட்டார் என்று அவர்கள் நினைத்தவர்களாக துக்க முகத்தோடு கூட எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு கடந்து செல்கிறார்கள். தங்களுடைய ரட்சிப்பின் நாட்டை விட்டு அந்த ரட்சிப்பின் அதிபதியை மறந்தவர்களாக எம்மாவூருக்கு செல்லுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு துக்கம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்து அம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டபடியினால் நாம் அவரை அறிந்தவர்களாக அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆளுகிறவர்களாக அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையில வாழுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது இந்த சீடர்களை போல துக்க முழுகத்தோடு ஏமாற்றம் அடைந்தவர்களாய் வாழுகிறோமா? நாம் நம்மை சிந்தித்து பார்க்க, சாட்சியாக வாழ அழைக்கப்பட்ட நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து, இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத போது அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. அவர் எப்பொழுது அப்பத்தை பிட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு புசிக்க கொடுத்தாரோ அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறுகிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த திருவிருந்தின் அந்த சாக்கிரமத்தை நாம் கையில் பெற்றுக்கொண்டு நாம் புசித்து நாம் பலனடையும் போது வேதத்தின் ரகசியங்களை அறியும்படியாக நம்முடைய கண்களும் திறக்கப்படுகிறது. நம்முடைய மாம்ச கண்கள் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் சும்மா இராதபடிக்கு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த சம்பவம் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் வேதத்துல இன்னொரு இடத்துல கூட புசித்த போது கண்கள் திறக்கப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள்ல வாசிக்கும் போது அந்த மரத்தின் கனியை ஏவாள் பறித்து அதை புசித்து தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுக்கிறார். இருவரும் சாப்பிட்டதும் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். தங்கள் பாவத்தை, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாத பாவத்தை பாவம் செய்து விட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்ட போது தாங்கள் நிர்வாணிகள் என்றதும் தாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்பதும் அடுத்தபடியாக நாங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்கிற 3 காரியமும் அவர்களுக்கு வெளிப்படுகிறது. ஆனால் இந்த எம்மாவூர்ல இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் எதை புரிந்து கொள்கிறார்கள் என்றால், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர்கள் காண்கிறார்கள். நித்தியமாய் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை தங்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஏதேன்ல ஆதாம் மூலமா எது இழக்கப்பட்டதோ அதே அந்த இழந்து போன அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த மீட்பின் செயல் இங்கு எம்மாவூர்ல அப்பம் பிற்கப்படுகையில் ஏசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின போது, உயிர்த்தெழுந்த ஏசு கிறிஸ்துவை ஜனங்கள், இந்த சீஷர்கள் பார்த்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக இழப்புகள் வந்திருக்கலாம், எத்தனையோ தோல்விகள் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட வேளைகள்ல நம் நம்பிக்கை இழந்தவர்களாக, இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகினவர்களாக, இந்த எம்மாவூர் சீஷர்கள் முதல்ல விலகிதானே சென்றாங்க, எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு சென்றாங்களே, அப்படி விலகி செல்கிறவர்களாய் காண்கிறோமா? அல்லாவிட்டால் அவரே பற்றி கொண்டு, அவரையே உறுதியாய் பற்றி கொண்டு கண்கள் திறக்கப்பட்டவர்களாக ரட்சிப்பின் நிச்சயத்துல நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த நாள்ல தர வல்லவராய் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததை புரிய வைத்துவிட்டு இந்த சீஷர்களுக்கு தான் உயிர்த்தெழுந்தேன் என்று அவர்கள் அறிந்து கொண்ட உடனே, இவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்தவுடன் அவர் அவர்களை விட்டு மறைந்து போனதை நாம பார்க்கிறோம். அந்த 31வது வசனத்துல இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அன்பான தேவ ஜனமே, அநேக வேளைகள்ல உயிர்த்தெழுந்த இயேசுவை
கல்லறையில் அநேக வேளைகள்ல தேடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் அவரை கூப்பிட்டு அவருடைய சமூகத்துல காத்திருந்து நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது இன்னும் கூட அந்த ஆதி அன்பை அறியாதவர்களாக, ஆதியில நம்ம ஜலத்தின் மீது அசைவாடின ஆவியானவர், அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இனி ரத்தமும் மாமிசத்தோடு இல்லாதபடிக்கு ஆவியானவராய் மாறினது போல அந்த ஆவியானவரை நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக ஆவியான தேற்றவாளனை நமக்கு கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்மோடு கூட என்றென்றும் வாழுகிற இயேசு கிறிஸ்துவாய் நமக்கு தந்த அந்த இயேசுவை நாம் பார்க்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். தேற்றவாளனாக நம்மோடு கூட உறவாடும் தேவன், அவருடைய வார்த்தை மாமிசமான வார்த்தை, வார்த்தை மாமிசமாகி என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை பெற்றுக் கொண்டவர்களாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, ஆவியான தேவனை, நம்மோடு கூட இருக்கிறவரை நாம் எப்பொழுது நம்மோடு கூட வைத்துக் கொண்டு அவருடைய உறவுல நாம் நிலைத்து நிற்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிதான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். நேக ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தேன், டைம் ஆயிடுச்சு, அதனால நான் முடிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் உயிர்த்தெழுந்தீரப்பா. நீர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தீர். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், எங்களோடு கூட உயிரோடு இருக்கிற தேவனாக இன்றும் வாசம் செய்கிற தகப்பனாய் இருக்கிறபடினால் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. எத்தனை தடைகள் இருந்தாலும் கூட தடைகளை தகர்த்து போட்டு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை நீர் செய்ய நினைத்த காரியத்தை தடையில்லாதபடிக்கு செய்து முடிக்க கிருபை கொடுத்தீங்களே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பின் தேவன், இந்த நாட்கள்ல எங்களுடைய கண்களையும் ஆண்டவரை திறந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு இருக்கிற தேவனை நாங்கள் இன்னும் மரித்தோரிடத்தில் தேடுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு எப்பொழுதும் ஆவியான தேவன் எங்களோடு கூட எங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற அவரோடு கூட உறவு கொண்டவர்களாக, அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக, அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணப்பட உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த விருந்தில் பங்கு கொள்ளும் போது ஆண்டவரே, மெய்யாகவே எங்களுடைய கண்கள் திறக்கப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் உம்முடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு தகப்பனே, புரிந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகள்ல நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்பட, வார்த்தை என்பது உம்முடைய நாமம் அல்லவா, அந்த நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்பட என் தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. சகல துதி, கனம், மகிமை, மேன்மை, புகழ் எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த தருணத்தை கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இரக்கம் முறித்தாவதாக. ஒவ்வொருவருடைய கண்களும் விசேஷித்த விதத்தில் திறந்து கொள்ளப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் ஒரு வெறுமன இன்ஃபர்மேஷன் கேதரர்ஸாக காணப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் தகப்பனே உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் இன்ஃபர்மேஷனா கலெக்ட் பண்ணி வைத்துக் கொள்ளாதபடிக்கு அதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே உடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிற உம்முடைய வெளியரங்கமான தரிசனங்களையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டவர்களாக நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அருமையான செய்தியை, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அருமையான சிஸ்டர் கடவுள் அழகா அவங்க கைப்பிடித்து ஆவியானவரை குறித்து இந்த நாள்ல பேசினாங்க. ஆவியானவருடைய வழி நடத்தல அவங்களோட இருந்தனால்தான் தெளிவா அவங்க அழகாக இந்த செய்தியை கொடுத்தாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து ஒரு உத்தரவாதத்தோடு நமக்கு எடுத்துரைத்திருக்கிறாங்க. இந்த ஷார்ட் மெசேஜா இருந்தாலும் அது நமக்கு ஒரு டீப் மெசேஜா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை சார்ந்து கூட நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்ததாமே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க. அடுத்ததாக நம் ஜெபங்களுக்குள்ளாக செல்ல போகிறோம். இந்த வார ஜெபங்கள் சமாதானத்திற்காக அப்படின்னு சொல்லி இந்த வாரத்திற்கான ஜெபங்கள் ஏறெடுக்கிறோம். இது டாக்டர் தேவதாஸ் அவர்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க நிறைய காரியங்களை கொடுத்தாங்க, பாரத்தோடு கொடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம ஒரு 8 காரியத்தை குறித்து நம்ம ஜெபிக்க போறோம். ஒவ்வொரு ஜெபத்தையும் 2 நிமிடங்கள் மாத்திரம் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செய்தியின் அடிப்படையில தீர்மானம், இந்த நாள்ல செய்தியை நம்ம கேட்டோம், அதன் அடிப்படையில நம்ம என்ன தீர்மானம் நடத்த குறித்து யாராவது ஒருத்தர் ஜெபிக்கணும்.
தேவனோடு சமாதானம், அதை குறித்து உலக சமாதானம், அடுத்ததாக இந்திய தேர்தல் காலத்திற்கான சமாதானம், கிறிஸ்துவின் திருச்சபைகளுக்குள்ளும் திருச்சபைகளுக்கு இடையே சமாதானம் ஏற்பட, அடுத்ததாக நம்ம குடும்ப சமாதானத்திற்காகவும், அதே போல கடைசியாக 7வது உறவின் முறையாருக்கு இடையில் சமாதானம், உறவுகளுக்கு இடையில சமாதானம், 8வது அன்றாட வாழ்க்கையில சமாதானம் சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜெபங்களை ஏற்படுறதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை நான் உங்க மத்தியில வைக்கிறேன். நம்ம சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களுடைய தாயார் அதிக சுகாதாரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்படுறோம். அவங்களுக்காக கடைசி அந்த ஆயத்த ஜெபம் கூட செய்திருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து கம்யூனியன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு நிமிடம் நம்ம எல்லாம் அவர்களுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புலே சுவாமி, பிரதர் நான் ஜெபம் பண்ணவா? ஏமா சிஸ்டர் பண்றீங்களா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தகப்பனாய் இருக்கிறபடியா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்களுடைய தாயாருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல தகப்பனே இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு உம்முடைய பிள்ளை பகிர்ந்து கொண்ட காரியத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வல்லமை உள்ள கரம் உம்முடைய மகள் மீது இறங்கும்படியாக, உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, உம்முடைய சாக்கிரமத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீங்க கிருபை கொடுத்தீங்களே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரே கிறிஸ்தவ முறைப்படிதான் தன்னுடைய மரண காரியங்கள் இருக்க வேண்டும், அடக்க காரியங்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேச கிருபை தந்திருக்கீங்க. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆண்டவரே, எந்த ஒரு கஷ்டமும் ஆண்டவரே, எந்த ஒரு பாடும் உபத்திரமும் கண்ணீரும் வேதனையும் இல்லாதபடிக்கு என்றென்றும் உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் வாழும்படியாக உம்முடைய பிள்ளைக்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே நீங்க சீக்கிரத்துல கொடுத்து, அந்த குடும்பத்தாருக்கு அதற்கேற்ற ஆறுதலை கொடுத்து, தாங்கிக் கொள்ள பலத்தை கொடுத்து நீங்க வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். செய்தியின் அடிப்படையிலே ஜெபம், தீர்மானம் ஜெபம், அதை நான் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்க மற்ற காரியங்கள் ஜெபம் பண்ணலாம். சரியா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே அருமையான செய்தி கொடுக்கும்படியாக உங்களுடைய அருமையான மக்களை கூட்டிக் கொண்டு அன்பின் தேவனே, இந்த மகளுக்கு ஆண்டவர் நேரம் கிடைக்க விட்டாலும் கூட குழந்தை நேரத்திலே முழுமையான சத்தியங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டார்களப்பா. இன்னும் அநேக சத்தியங்கள் உன்னோடு அறிந்திருக்கிறோம், ஆனாலும் கூட கேட்க நேரம் இல்லை. ஆனாலும் கேட்ட வரையிலும் நாங்கள் கண் திறக்கப்பட்டவர்களாக நாளில் ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கண் திறக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த தேவனை காண முடியாது தெரிவித்தார் சுவாமி. விசேஷமாக தேவனே, அருமையான சகோதரி சொல்லும் பொழுது ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே நன்மை தீமை என்ற அந்த கனியை அவர்கள் பிரித்து சாப்பிடும் பொழுது கண்கள் திறக்கப்பட்டு பாவத்தின் கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பாவத்தை உணர்ந்து கொள்ளும் கண்களை திறக்கப்படி சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, அதே வேளையில் ஆண்டவரே ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த வேளை கூட நாங்கள் உயிர்த்த தேவனாக ஜீவ விருட்சமாக கண்டோமப்பா. அந்த பழத்தை ஆண்டவரே பிக்கப்பட்ட வேளையிலே, அந்த அப்பத்தை பிடிக்கிற வேளையிலே கண்கள் திறக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டோம் சுவாமி. தெய்வீகமாக எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை ஆதி மனித நிமித்தமாக பாவத்தை உணர்ந்திருக்கலாம், கண்டு இருக்கலாம், தெரியாமல் செய்து கொண்டிருக்கலாம், தெரிந்தும் செய்து கொண்டிருக்கலாம். அப்பா தெய்வாக என்பது கிருபையான ஆண்டவரே எங்களை மன்னிக்கும்படியாகவும் நாளை ஆண்டவரே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுதும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த செய்திகளை கேட்கும் பொழுதும் கூட ஆண்டவர் தாமின் கண்களை திறக்கும்படி கற்றுக் கூறுவை தந்து நாங்கள் ஜீவனுடைய தேவனை காணும்படியாய் ஆண்டவரே அந்த நற்கனியை புசிக்கும்படியாக உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றுக் கொண்டவர்களாக மாறத்தக்க கிருவித்தை ஜெபிக்கிறோம். யாவரையும் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை மாற்றம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நமக்கு கிளப்பிதாவே. ஆமென். அடுத்ததாக நம்ம தேவனோடு சமாதானம் பண்ற என்ற தலைப்புல நம்ம ஜெபிக்கலாம். சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கிறோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற நல்ல ஜெப ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அருமையான செய்தியை தந்த ஆண்டவரே, உம்முடைய மகளை நீர் இன்னும் அவிர்விதமாக ஆசீர்வதித்து இன்னும் அநேக பேருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு முக்கியம் கொண்டாடுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தை வேண்டி மண்டையிலே நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. முதலாவது எங்கள் தேவனோடு நாங்கள் நல்ல ஒரு சமாதானம் கொண்டிருக்கத்தக்கதான கிருபைகளை தேவரீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம். தேவரீர் உம்மோடு எங்களுக்கு உள்ளான சமாதானம் முறிவடையும் நிலையில எவ்விதமான மீறுதல்களோ அல்லது பாவங்களோ ஆண்டவரே எங்களிடத்தில் காணப்படுமே ஆனால் தேவரீ நாங்கள் சமாதானம் இல்லாதவர்களாக காணப்படுவோம். தேவரீ தயவாய் எங்களுடைய பாவங்களை மீட்கவே நீர் கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தி நீர் தகப்பனே. தேவரீ இப்படியாக முதல் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்க என்பதை நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இடத்தில் வந்து நிற்கிறோம். அநேக ஆண்டவர் அப்படிப்பட்ட பாவங்களை எங்களிடத்தில் காணப்படுமே ஆனால் தேவரீர் நீ தயவாய் மன்னித்து ஆண்டவரே நாங்கள் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதான கிருபைகளையும் பலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு புருஷரை போல நாங்கள் நடந்து கொள்ளவும் தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜபிக்கிறோம். அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய மனங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே அநேக உமண்டையில நாங்கள் வழிநடத்தக்கூடிய மக்களாக காணப்படவும் அதற்கேற்ற ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு நீ தர வேண்டுமா ஜபிக்கிறோம். அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய சமாதானம் எங்களிடத்துல நிலைத்திருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரே நாங்கள் தேவனோடு இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக காணப்படவும் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே இந்த சமாதானத்தின் மூலமாக நாங்கள் ஆவியின் கனியில வளர்ந்த மக்களாகவும் அதை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக காணப்படவும் தேவரீர்களுக்கு நீ கிருபை பாராட்டணுமா ஜபிக்கிறோம். அதனுடைய கனிகள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை அநேகரை சென்றடையத்தக்கதாக கிருபை எங்களுக்கு நீ தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இச்சைகளை நாங்கள் வெறுத்து ஆண்டவரை நீர் எங்களுக்காக தந்திருக்கிற சிலுவைகளை நாங்கள் அனுதினமும் வாழ்க்கையில நாங்கள் தூக்கி சமக்கிறவர்களாக காணப்படவும் இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் வெற்றி அடைந்த மனிதர்களாக காணப்படவும் முதல் சமாதானம் எங்களை நிலைநிறுத்தத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாறு மருத்துவம் கொண்டாடுகிறோம். இப்படியாக இந்த வாழ்க்கையில நீர் எங்களுக்கு தந்து வைக்கிற உம்முடைய சித்தங்களை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக காணப்படவும் தேவரீர் எங்களுக்கு நீ கிருபை பாராட்டணுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். முது நாமத்துக்கு மகிமை கொண்டத்தக்கதாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமாறு மருத்துவம் கொண்டாடுகிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது அடுத்ததாக உலக சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். அருமையான சகோதரி வனஜா டேனியல் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே ஒரு நல்ல ஜெப நேரத்தை கட்டளையிட்டு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல செய்தியை மகள் மூலமாக நாங்கள் கேட்டு ஆண்டவரே இந்த இதை குறித்துதான் நல்ல விளக்கங்களை தெரிந்து கொண்டு அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கண்கள் திறக்கப்படும் பொழுது எங்களுக்கு நடக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே தியானம் செய்ய நீங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுதும் கூட சமாதானம் என்ற அந்த தலைப்பிலே நாங்கள் ஜெபித்து வருகிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனுடைய சமாதானத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதும் கூட உலக சமாதானத்தை நாங்கள் ஆண்டவரே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கவர்கள் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை கொடுக்க வந்தேன்னு சொல்லி ராஜா, அந்த சமாதானம் ஆண்டவர் எங்களுக்கு வேணும். ஆண்டவர் இந்த உலகத்திலே எங்கு திரும்பினாலும் சமாதானமற்ற ஒரு நிலைமையிலே ஆண்டவரே இந்த உலகம் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இவ்வளவு கடைசி கால அடையாளங்களாக இருந்தாலும் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் தருகிற ஆண்டவராக இருக்கிறீர் சுவாமி. ஆகையினாலே எப்படிப்பட்ட இந்த பொல்லாங்கான உலகத்திலே நாங்கள் கிடந்தாலும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே அந்த சமாதானம் ஆண்டவரே நீர் சிலுவையிலே நீர் சம்பாதித்தீரே ராஜா. ஆண்டவரே உம்மை
அவங்க சிலுவையிலே ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்தின வேளையிலே, உம்மை தூஷித்த வேளையிலே, ஆண்டவரே உம்மை பார்த்து தலைகளை துலுக்கி, ஆண்டவரே என்னென்னவோ பரிகாசங்கள் பண்ணின வேளையிலே, ஆண்டவரே இந்த ரோம போர்ச்சேவர்கள் ஆண்டவரே என்னென்னமோ உம்மை செய்து ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்தின வேளையிலே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தேவனிடத்தில் நீர் கேட்டீரே ராஜா. அப்பொழுது மாத்திரமே ஆண்டவரே அந்த ஒரு சமாதானத்தை நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி நீர் எங்களுக்கு அந்த சிலுவையிலே அதை கற்றுக் கொடுத்தீர் ராஜா. அந்த சமாதானத்தை நாங்களும் அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவரே, இந்த உலகத்திலே எல்லாரையும் நாங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறதே ராஜா. ஆண்டவரே உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன உம்முடைய அந்த வேத வசனத்தை நீர் சிலுவையிலே நிறைவேற்றி காட்டினீர் ராஜா. அதே போல நாங்களும் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை வெறுக்கிறவர்களை பார்த்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமே ராஜா. அந்த உம்முடைய குணாதிசயத்தை நீர் எங்களுக்கு தந்து இந்த உலக சமாதானத்தை நாங்கள் நிலைநாட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் இருக்கும் வரை எங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லிக்கிறாங்க. எனவே மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய உபத்திரங்களும் உண்டு, ஆண்டவரே நீர் அனுமதிக்கிற உபத்திரங்களும் உண்டு ராஜா. எந்த உபத்திரவங்களா இருந்தாலும் அந்த நேரத்திலும் கூட எங்களுடைய சமாதானம் ஆண்டவரை கெட்டு போகாதபடிக்கு நாங்கள் வாழ ஆண்டவர் உம்மோடு கூட உள்ள உறவிலே நாங்கள் நெருக்கமா இருக்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பலனை ஆண்டவரே நீர் சிலுவையிலே பெற்ற அந்த பலனை நீர் எங்களுக்கும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்க. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே அந்த சமாதானம் எங்களை விட்டு நீங்காதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்புகிறோம். உடைய வார்த்தை மூலமாக அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ராஜா. ஆகையினாலே நாங்கள் இன்றைக்கு தியானத்துக்கு போற அந்த வார்த்தை எங்களுடைய கண்களை திறக்கும் பொழுது இந்த சமாதானத்தை நாங்களும் அனுபவிக்க முடியும் ராஜா. ஆகையினாலே கிருபையாக இறங்கி ஆண்டவரே இந்த உலக சமாதானத்தை ஆண்டவரே இந்த கர்த்தர் மாத்திரமே தரக்கூடிய இந்த உலக சமாதானத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாம் நாங்கள் கூடியிருக்கிற சொற்ப பேராக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல தாழ்த்தி தருகிறோம். எந்த சமாதானத்திலே குறைவுள்ளவர்களாக நாங்கள் இருப்போமானால் இதை நாங்கள் ஆண்டவரே இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள இன்னும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அடுத்ததாக நம்ம இந்திய தேர்தல் காலத்திற்கான சமாதானத்தை குறித்து ஜெபிக்க போறோம். சகோதரி ஞான உஷார் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டு. ஸ்தோத்திரம் அப்பா, என் அருமை தகப்பனே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா ஜெப கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாக நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கேட்ட நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி ராஜா. ஒரு விசை கூட கர்த்தாவே, ஹல்லேலூயா, சமாதானத்தின் தேவனானவர் அப்பா. எங்களுடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தால் சிலுவையில் 2 வெட்டி சிறந்த இயேசுவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உங்களுடைய சமாதானத்தினால் நிறைத்திருங்க ராஜா. அந்த தேர்தல் காலத்தில் ராஜா, ஹல்லேலூயா அப்பா, தேவ சமாதானம் அப்பா, ஹல்லேலூயா, எல்லா இடங்களிலும் காணப்படும்படியாக கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ராஜா, அப்பா எத்தனையோ விதமான வன்முறைகள் ராஜா நடக்கிறதே அப்பா. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு தேவன் கவனித்து ராஜா ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் அப்பா உங்களுடைய சமாதானத்தினால் ராஜா. அப்பா அவருடைய சித்தமானவர்கள் ராஜா ஆளுகைக்கு வரும்போது அப்பா, அப்பா எதிர்கட்சியினர் எந்த விதத்திலும் அப்பா அவங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படாதபடிக்கு தேவ பிரசனம் அப்பா, அப்பா எங்க நாட்டிலும் கூட கர்த்தாவை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே ராஜா, அந்த அன்பு மகா பெரியது அப்பா. அப்பா மனிதனுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்து சிலுவையில வெட்டி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அப்பா அந்த தேர்தல் காலங்களில் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஆளுகை செய்கிற ஒவ்வொரு மீதும் அப்பா தேவ சமாதானம் கடந்து வரட்டும் அப்பா. அப்பா அந்த சித்தமானவர்கள் மாத்திரமே ராஜா அப்பா ஆளுகை செய்யும்படியாக கர்த்தாவே நீர்தாமே அப்பா ஒவ்வொரு இருதயத்திலும் பேசி ராஜா. அப்பா நீர்தாமே யார் அப்பா வர்றதுக்கு தேவ சித்தவருக்கும் அவங்களை நீங்க கொண்டு வரும்போது அப்பா, அப்பா உடைய கிருபையினாலும் அப்பா, அப்பா ஹல்லேலூயா உடைய இரக்கத்தினாலும் அப்பா எங்க மக்கள் ஒவ்வொருவரை நிறைத்து
செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நம்முடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துல வந்த தகப்பன் நேற்றும் இன்றும் என்றும் ஆனதவராய் இருக்கீங்க. இந்த தேர்தல் காலத்தில் ராஜா எந்த விதமான வன்முறையும் நடக்காதபடிக்கு அப்பா ஒவ்வொருக்கொருவர் அப்பா எதிர்கட்சியினர் ஒவ்வொருக்கொருவர் அப்பா அப்பா மோதாதபடிக்கு ராஜா அப்ப யார் வந்தாலும் அப்ப அவங்க சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா நீங்க கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட கிருபையை ராஜா ஒவ்வொரு மக்களுக்கும் அப்பா ஹalleluya குறிப்பாக கூட கர்த்தாவே அப்பா இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஹalleluya நீ கொடுக்கும்படியாக எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை நாளிலே கொடுங்க. துதி கன மகிமை அனைத்தும் இயேசு ராஜா ஒருவருக்கு ஆமென். ஆமென், ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு, கிறிஸ்துவின் சபைகளுக்குள்ளும் சபைகளுக்கு இடையும் சமாதானம் வருவதற்காக ஜெபிப்போம். சகோதரி ஜெமிமா ஜெயிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசு சாமி, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா, சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 இயேசு ராஜா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமித்து கூடி வருகிறோம் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன எங்க அன்பின் தேவனைகள் மத்தியில் நீங்க வாசம் பண்ணி இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. கேட்ட நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி ராஜா. என் தேவனே, உம்மை பார்த்த கண், உம்மை பார்த்த அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் உடைய வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அண்டி எம்மாவூர் சீசர்கள் உம்மை கண்டவுடனே ஆண்டவரே கர்த்தாவே அந்த அப்பத்தை பிக்கையில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்பா. ஆண்டவரே, இதை கேட்ட நல்ல செய்திக்காக உமக்கு சோஸ்திரப்பா. எங்கள் கண்களும் எங்களுடைய பாவ கண்களும் திறக்கப்பட வேண்டுமே அப்பா. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டுமே அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திருச்சபையில் ஆண்டவரே அந்த திருவிருந்து ஏறெடுக்கும் பொழுது கர்த்தாவே இயேசு ராஜா எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு எங்கள் பாவ கண்கள் அடைக்கப்பட வேண்டும் அப்பா. உண்மை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. நன்றி ராஜா, நன்றி. இந்த தேவனே, திருச்சபைக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு திருச்சபையை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே இயேசு ராஜா, திருச்சபைக்குள்ளே இருக்கப்பட ஆண்டவரே அரசியல்களை நீங்க எடுத்து போடுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தாவே உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும் அப்பா. இயேசு ராஜா, டயஸ்க்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கேயுமே இங்க இருக்கிற எல்லா குளறுபடிகளையும் நீங்க அறிவீங்கப்பா. எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஏதோ பிரச்சனைகள் இருக்குதுப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு டயஸ்லயும் பிரச்சனை இருக்குதப்பா. ஆண்டவரே, நீங்க அறிவீங்கப்பா. ஆண்டவரே, இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, நீங்க தங்கும் வாசஸ்தலம் கர்த்தாவே. நீங்க ஏற்படுத்தின மெய்ப்பர்கள் கர்த்தாவே. இயேசுராஜா, மந்தையை மேய்க்கிற மெய்ப்பர்கள் கர்த்தாவே ஒரு உண்மையோடு உத்தமத்தோடு செயல்பட வேண்டுமே அப்பா. உமக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒரு பரிசுத்தை காத்துக்கொள்ள வேண்டுமே அப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, மேய்ப்பனானவன் கர்த்தாவே எவ்வளவு தூரம் தன் ஆடுகளுக்காக தன் எல்லா காரியங்களையும் விட்டு கொடுப்பானே அப்பா. அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர்களாக கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய அன்பின் ஆண்டவரே ஜுவாலை அவர்களுக்குள்ளே பற்றி எரிய வேண்டுமே அப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. திருச்சபைகளுக்குள்ளே ஐக்கியம் காணப்பட வேண்டும் அப்பா. இறங்கி உதவி செய்யுங்க ராஜா, இறங்கி உதவி செய்யுங்க. மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இயேசு ராஜா உம்முடைய ஆலயத்திலே பணி செய்கிற ஒவ்வொரு போதகர்கள் மற்றும் அங்கு உள்ள ஒவ்வொரு மூப்பர்கள் கர்த்தாவே எல்லாருக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்களுடைய திருநெல்வேலி டயசனை கர்த்தாவே ஆண்டவரே இந்துக்கள் ஆளுகை செய்கிறதே நாங்க கேள்விப்படுகிறோம் அப்பா. வேண்டாம் சுவாமி, உம்முடைய ஆளுகை மட்டும் இருக்க வேண்டும் அப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. வீணான சண்டை குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. என் தேவனே, இரக்கம் பாராட்டுங்க. உமக்கு ஊழியம் செய்கிறோம் என்ற உன்னத நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தை கொடுங்க ராஜா. இரக்கம் பாராட்டுங்க. நாளைக்கு நடைபெற போடுகிற ஆண்டவரே கர்த்தாவே ஆலய ஆராதனைகள் எல்லா இடங்களிலும் நடைபெற வேண்டும் அப்பா. அந்த ஆலயங்களிலே நீங்கள் மகிமைப்படுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, உண்மை காண வேண்டும் அப்பா. எங்களுடைய மனக்கண்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்பட வேண்டும் அப்பா. பேசுகிறவர்கள் மறைத்து எஸ் ராஜா நீங்க வெளிப்படுங்கப்பா, நீங்க வெளிப்படுங்கப்பா. உண்மை காண வேண்டும் அப்பா, உண்மை காண வேண்டும். ஒவ்வொருவரும் உண்மை காண வேண்டும் அப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் ஒவ்வொரு ஆண்டவரை ஆலயத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கன்று உண்மையும் உத்தமமா ஆண்டவரை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க கனப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை உமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நீங்க ஆண்டவரை விலக்கி விட்டுருங்கப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. உடைய கிருபையினால் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பரேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஆமீன், ஆமீன். அடுத்த ஜெப குறிப்பு, நம் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்க போறோம். சகோதரியான ஹேமா அருள்ராஜ் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே,
இந்த வேளையிலும் கூட சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டவரே, முதலாவது கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளாக உம்மை அறிந்த ஜனங்கள் ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அந்த குடும்பங்களுக்குள்ளாக உம்முடைய சமாதானம் கூட கடந்து வரட்டும். கணவன் மனைவிகளுக்குள்ளாக சமாதானம் கடந்து வரட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் கடந்து வரட்டும். மாமியார் மருமகனுக்குள்ளாக சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உங்க சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க சமாதானம் ஆளுகை செய்யும் போது ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பு அந்த குடும்பத்திலிருந்து வெளிப்படுமே நாதா. அந்த அன்பு வெளிப்படும் போது அநேகருக்கு சாட்சிகளாய் காணப்பட முடியும். ஆகவே குடும்பங்கள்ல என் தேவன் விரும்புகிற சமாதானம் காணப்படும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆன்லைன் ஜெப குழுவுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எந்த விதத்திலும் சமாதான குறைச்சல் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரை, சமாதானத்தை கெடுத்து போடுகிற பொல்லாத சத்துருவை கால்களுக்கு கீழாக நசுக்கி போட்ட தேவ கிருபையினால் ஆண்டவரே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க ஆண்டவரே எல்லா குடும்பங்களிலும் உங்க தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்ய கிருபை தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை காண்கிறவர்கள், எங்கள் குடும்பங்களை காண்கிறவர்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதித்து சமாதான காரணர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் ஆண்டவரே. நீங்க தகப்பனே ஆளுகை செய்து வழி நடத்த உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். டாக்டர் சகாயமணி இருக்காங்க. ஓகே, அடுத்த ஜெப குறிப்பு, உறவின் முறைகளுக்கு இடையில சமாதானம். சகோதரி சகாய் மேரி அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த இணையதள நேரலை ஜெப குழுவிலே எங்களை ஒன்றாக கூட்டி சேர்த்தீரப்பா. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. தகப்பனே, இப்பொழுதும் கூட நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் பாலத்தின் பலகணிகள் திறந்திருக்கட்டும் அப்பா. எங்களுடைய ஜெபங்கள் உமது சமூகத்தை எட்டட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட உறவின் முறையாருக்கிடையில் ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி உமது சமூகத்திலே நிற்கிறோம் அப்பா. இயேசு சுவாமி, குடும்ப உறவுகளும் உறவு முறைகளும் கெட்டு போயிருக்கிற இந்த காலங்களிலே தகப்பனே, ஒருவரும் ஒருத்தரை ஒருத்தர் முந்தி செல்வதிலும் ஒருத்தரை ஒருத்தர் தங்களிலும் மேன்மையாக கருதுவதை விட்டுவிட்டு தானே மேன்மை என்று இருப்பதின் மூலமாகவும் உறவுகளுக்கு இடையிலே இயேசு சுவாமி, உறவின் முறையார்களுக்கு இடையிலே சமாதானம் இல்லையப்பா, சந்தோஷம் இல்லையப்பா, ஒரு கூடுதல் இல்லை இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லை இயேசு சுவாமி. தகப்பனே, ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்க முடியவில்லை அப்பா. ஆண்டவரே, எங்கு தன்னை விட மற்றவர்கள் உயர்ந்து விடுவார்களோ என்கிற பயத்திலே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, முன்பு போல பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில உள்ள ஒரு உறவுக்காரர் வீட்டுக்கு போய் தங்குவதை கூட தங்களிலும் கீழாக எண்ணுகிற ஒரு காலம் இயேசு சுவாமி. அநேக சோசியல் மீடியாக்கள், சீரியல்கள், திரைப்படங்கள் என்று காண்கிற ஒவ்வொரு இடங்களிலும் தகப்பனே, குடும்பத்தை கட்டுவதற்கு பதிலாக ஒவ்வொரு அந்த சமூக ஊடகங்களிலும் இயேசு சுவாமி குடும்ப உறவுகள் முறிவடைவதையே காட்டி தகப்பனே, ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளும் தகப்பனே வெறுப்பு, கசப்புணர்வு மேலோங்கி நிற்பதை நாங்கள் காண்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்றைய சமுதாயத்திற்காக, இன்றைய சமூக மக்களுக்காக, ஆண்டவரே, இந்த ஜெனரேஷனுக்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு கசப்புகளும், இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு வெறுப்புகளும் ஒழிந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உறவின் முறையாருக்கு இடையிலே சமாதானம், சந்தோஷம், அமைதி, பண்பு எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை மேன்மையானது என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, இந்த ஒருமித்த வாசம் எங்கே இருக்கிறது என்று எங்களால இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவு இருக்குது. ஆண்டவரே, இந்த அன்பு சகோதரி அருமையாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்தாங்கப்பா. நாங்கள் என்னத்தை தேடுகிறோம் அப்பா? உமது சமூகத்தை தேடும் பொழுது ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் இடையில் சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, சகோதரரோடு கூட மனத்தாங்களா இருக்கும் பொழுது, நீர் அந்த காணிக்கைகளை விரும்பாத கர்த்தர். ஆண்டவரே, இது மனிதர்களுடைய இருதயத்திற்குள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கர்த்தர் கொடுங்கப்பா.
ஒருவருக்காக சமாதானம், ஒருவர் கைப்பிடித்து தூக்கி மேலோக்கி தகப்பனே குடும்பமாக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உறவின் முறையாருக்கு இடையிலே ஆண்டவரே எங்களுக்குள்ள இங்க குடியிருக்கிற நாங்கள் எல்லாரும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய இருதயங்கள்ல கர்த்தர் மட்டுமாய் பேசியதற்காக நன்றி. எந்த உறவுக்காரர்களோடு நாங்கள் மனக்கசப்போ, எந்த வேதனையோ, என்ன மனத்தாங்களோ இருந்தால் இன்று நாங்கள் உமது சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த காரணத்தினாலோ ஆண்டவரே அது மற்றவர்கள் செய்த தவறாகவே இருந்தாலும் கூட ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கும் நீர் அதே போல மன்னிப்பை பெற்றுக் கொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உறவின் முறையாருக்கு இடையில ஆண்டவரே பெரிய ஒரு சமாதானத்தையும் கூடுகையையும் சந்தோஷத்தையும் கொடுங்கப்பா. நாங்கள் ஒருவர் சார்ந்து இருக்கும்படியாக, ஒருவருக்கு மேன்மையாக மற்றவர்களை மேன்மையாக கருதும்படியான ஒரு தாழ்மையான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்க பண்ணுங்க சிஸ்டர். நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபம் அன்றாட வாழ்க்கையில் சமாதானம் குறித்து நம்ம இந்த நாள்ல ஜெபிக்கலாம். அன்புலே சுவாமி, இந்த அருமையான கூடிக்காகவும் கொடி ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜெப குறிப்பை வைப்பதற்கு முன்பாக உடைய பாதத்துல என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யற தகுதிப்படுத்து சுவாமி. பரிசுத்த இடம் உடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே ஒருமுறை மன்னித்து தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளிலே அநேக காரியங்களை குறித்து உடைய பாதத்துல ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு சமாதானம் சொல்லி உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அநேகம் பேரை சந்திக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், தகப்பன் பிள்ளைக்குள்ள சமாதானம் ஆண்டவரே. அதே போல வேலைக்காரர்கள், உடன் வேலைக்காரர்கள், முதலாளிகள், அவர்களுக்கு இடையே சமாதானம் வேணும். எங்களுக்காக உதவி செய்யற எத்தனை பேர் வராங்கப்பா. என்ன எல்லாரும் கம்ஃபர்டபுளா நாங்க இருக்கிறோம்னு சொல்லி அவர்களை குறித்து நாங்க நினைப்பதே இல்லை. அவர்களோடு சமாதானமா நாங்க இருக்க அழைக்கப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எங்களை அன்பாக நேசிக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு, நண்பர்கள் உண்டு சுவாமி. ஆலயத்திற்கு சென்றா அவ்வளவு பேரையும் தெரியுமே. அவர்களோடு சமாதானம், யாரை குறித்தும் குறைவு இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஆண்டவர் நிறைவான எண்ணங்களை எங்களுக்கு தாங்க. அதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சமுதாயத்துல ஆண்டவரே எவ்வளவு உறவுகள் எங்களுக்கு இருக்குது. அங்கே சமாதானம் ஆண்டவரே. அன்றாட வாழ்க்கையில நாங்க சந்திக்கிறோம். எங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக வராங்க. அவங்களெல்லாம் நாங்க வரும்போது அவர்களெல்லாம் அன்போடு, அவர்களும் மனிதர்கள் ஆண்டவரே, ஏதோ ஒரு தேவைக்காக ஆனாலும் அவர்களோடு நாங்கள் சமாதானமா எந்த விதமான குறையில எல்லாற்றையும் உடைய பாதத்துல நாங்கள் வைத்து விட்டு ஆண்டவரே எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஒருவேளை இங்க நாங்க தெருவுல ஒரு 25 வீடு இருக்குது. அந்த 25 வீடும் எங்கள் வீட்டை குறித்து எங்களை குறித்து ஆண்டவரே சமாதான காரியங்களை சொல்லத்தக்கதாக கிருபை செய்யும் ஆண்டவரே. சந்தோஷமான காரியங்களை பகிர்ந்து கொடுக்க இவ்வளவு காசிப் பண்றதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. இந்த காசிப்ல எங்களை குறித்தான காசிப் ரொம்ப நல்ல ஒரு அன்பான காசிப்பா இருக்கணுமேப்பா. அவங்க சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பம்னு சொல்லத்தக்கதான கிருபையை நீங்க தாங்க சுவாமி. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். எங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எங்கள் கணவன், எங்களுடைய மருமகன் ஆண்டவரே, எங்கள் மகன், மருமகன் எல்லாரோடையும் நாங்க பேசும்போது ஆண்டவரே, தூர தேசத்துல இருக்கும்போது பேசும்போது ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப டாமினேட் பண்ணாம ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய காரியத்தை குறித்தே நாங்கள் சொல்லி இயேசு இடத்துல ஒப்படைக்கும் போது இன்றைக்கு அருமையாக சொல்லப்பட்டதேப்பா ஆண்டவரே. உண்மை கண்கள் திறக்கப்படும் போது ஆண்டவரே எங்களுக்கு எப்படிப்பட்ட சமாதானம் கிடைக்குமாப்பா. வெற்றி சிறந்த வாழ்க்கையா இருக்குமே ஆண்டவர், அன்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்குமேப்பா. எவ்வளவு அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் நடந்து போன பிறகுதானே கண்கள் திறக்கப்பட்டது. உண்மை அறிந்து கொண்டாங்களேப்பா. நாங்க உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகப்பா. எங்களுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில சமாதானத்தினால் நிறைத்து காத்துக்கொள்ளும். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அநேக ஜப குறிப்புகளை நம்முடைய பாதத்துல ஏறெடுத்தோம். நீங்க அனைத்து ஜபங்களையும் ஏறெடுத்து ஆண்டவரே அதுக்கு ஏற்ற பதிலை தருவீங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அனைவருமாக சேர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்றேன். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக நம்ம அடுத்த செய்தியாளர், அதாவது 14ஆம் தேதி ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை, இயேசுவே மேசியா என்ற தலைப்புல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அதாவது 2:26 வரைக்கும் சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் எடுக்கிறதா இருக்குது. அவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோம்.
உயிர்த்தெழுந்த இயேசுவே மேசியான்னு சொல்லி அவங்க தலைப்பின் கீழே செய்தி கொடுப்பாங்க. சகோதரன் கேட்டுக்கொண்டாங்க. இந்த நாள்ல அவர்களுக்காக மாற்றி நம்மளால வேற யாராவது எடுப்பீங்களான்ட்டு, அப்படி யாராவது ஆயத்து பண்ணா கூட சகோதரன் நம்ம உடனே சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யலாம். சகோதரி தாயார் சுகீனமா வைத்திருக்கனால அவர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே மெசேஜ் போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி குரூப்ல. ஓகே, பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. முடிவு ஜெபத்தை ஏறெடுக்க அருமையான சகோதரி ஹேமா அவர்களை கேட்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எல்லா காரியங்களையும் எங்களோடு கூட ஆண்டவரே நீங்க நின்று நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக்கி கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரை சடங்காச்சாரமாக தகப்பனே அந்த காரியம் இந்த காரியம் என்று சொல்லி ஆண்டவரே காரியங்களை பின்பற்றுகிறவர்களாய் ஆண்டவரே அதில் குறைவில்லாதவர்களாய் காணப்படாதபடிக்கு என் தேவனுக்கு முன்பாக உம்முடைய வார்த்தையில வளருகிறவர்களாக, உம்முடைய வார்த்தையில நிலைத்து நிற்கிறவர்களாக, வார்த்தைக்கு கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் பேசட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களே, உங்க வார்த்தையின்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எடுத்த தீர்மானங்களில் உறுதியாய் இருக்க கத்த கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை சமாதானத்தின் காரியங்களுக்காக, குடும்ப சமாதானம், தேச சமாதானம், ஆண்டவரை நாட்டின் சமாதானம், எலெக்ஷன் டைம்ல சமாதானம், ஆண்டவரை உறவுகளுக்கு மத்தியில சமாதானம் சமாதானம் என்று ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளையும் என் தேவன் கவனித்து கேட்டு எங்களுக்கு நீங்க பதில கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொள்கிற பதில்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னுடைய ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக மீண்டும் ஒரு முறை மாலதி முத்துராஜ் அவருடைய அம்மாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தரும் அவருடைய வாழ்க்கையில உங்க சித்தத்தை நீங்க சீக்கிரத்தில் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க எடுத்து போட்டு தகப்பனே வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுப்பதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுத்துட்டோம். இந்த ஜெப ஊழியம் ஆண்டவரை தடையின்றி நடக்கவும், இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை கடந்து வரவும், ஆண்டவரை இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு பின்பாக இந்த ஊழியத்துல ஆண்டவரை ஒரு வித்தியாசமான கோணத்தை நீங்க வைத்திருக்கீங்க. அதுல ஆண்டவரை தெளிவாய் நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை நீங்க காட்டுகிற வழிகாட்டுதலின் படி செல்ல ஒவ்வொரு நாளும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நீங்க கிருபதாங்க. ஜெபித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மெய்யாகவே நீர் கிரியைகளை நடப்பிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். அடுத்தாக அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கை பாடலை நம்ம கேட்போம். வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனான பானக தந்தையை நம்புகிறேன், பானக தந்தையை நம்புகிறேன். அவரொரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன், அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன், பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள், உயரே எழுந்து பரன்வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன், உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன், உறுதியாய் வருவார் நம்புகிறேன்.
பெற்றோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன் மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக கேட்போம். இந்த நேரத்துல நாமும் நம்ம ஜெபத்தை ஏறெடுப்போம். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம் தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாளும் வாழ்கவும் திருநாமம் பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம் சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம் இன்று போல் என்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம் ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் ஐக்கியத்தினாலும் சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையாக இந்த ஜெப கூடுகையில பங்கு பெற்று நமக்கு அருமையான செய்தியை கொடுத்த சகோதரி ஹேமா அவர்களுக்கு உடங்கணிந்த இந்த குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கு கூடி வந்த அனைவருக்கும் உடங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்து இந்த ஜெப கூடுகையில நம்ம ஆர்வமா அந்த ஜெபத்திற்காக ஜெபிப்போம், கூடுகைக்காக ஜெபிப்போம், பங்கு பெறுவோம். அநேகரை அழைத்து வந்து ஆசீர்வாதத்தை நம்ம பெருக்கிக் கொள்வோம். நம் வாழ்க்கையில கடவுளுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த கூடுகையை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த சகோதரன் டேனியல் அவர்களுக்கும் சகோதரி வனஜா அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட்.